ஜாழ்ப்பாணத்தில் போடப்பட்ட வீதிகள் மற்றும் ஜாழ்ப்பாணத்துக்கு வந்த திட்டங்கள் உட்பட அனைத்தையுமே நான் கிண்டி மீண்டும் அனைத்தையுமே பரிசீலனைக்கு உட்படுத்தி திட்டங்கள் எவ்வாறு வந்தது, யார் ஊடாக ஒப்பந்தம் வழங்கப்பட்டது என்பது தொடர்பாக எல்லாம் விசாரணை நடத்தி இதில் ஊழல் செய்தவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பாகத்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இன்றைய தினம் 16ஆம் தேதி சட்டத்தரணியான கௌசல்யா மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினரும் வைத்தியருமான அர்ச்சுனா ஆகிய இருவருக்கு எதிராக ஜாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தானா சத்தியமூர்த்தி அவர்கள் அத்துமீறி வைத்தியசாலைக்கு நுழைந்ததாக ஒரு வழக்கு ஒன்று போட்டிருந்தார். அந்த வழக்கிற்காக இருவரும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகிய நிலையில் அவர்களுக்கு பிணை வழங்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக யூடியூப் சேனல் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலே அவர் பல விடயங்களை பகிர்ந்திருந்தார். அதிலே முக்கியமாக அண்மையில் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றது. அந்த கூட்டத்தில் நடந்த சம்பவங்கள் தொடர்பாக அவர் பேசுகின்ற போதுதான் பல விடயங்களை இங்கே குறிப்பிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் இந்த யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கின்ற அரசாங்க அதிகாரிகள் கடந்த காலங்களிலே என் கனவு பால், அதாவது அங்கஜன் ராமநாதனுக்கு கீழே வேலை செய்திருக்கலாம். அங்கஜன் ராமநாதன் ஒரு தொலைபேசி அழைப்படுத்தி இதனை செய்யுங்கள், இந்த வேலையை கொடுங்கள் என்றால் கொடுக்கின்ற நிலைமைதான் அப்போது இருந்தது. அவருக்கு கீழ் இவர்கள் பணிபுரிந்திருக்கலாம். அதே போல முன்னாள் அமைச்சரான டக்ளஸ் தேவானந்தாவுக்கு கீழ் அவர்கள் பணிபுரிந்திருக்கின்றார்கள். அவர்தான் அனைத்து திணைக்கள அதிகாரிகளையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார், திணைக்களங்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார். அதை தாண்டி அவருக்கு பயந்து அல்லது அவரிடம் சலுகைகளை பெற்றுக் கொள்வதற்காக இந்த அரசு அதிகாரிகள் அவர்களுக்கு வேண்டுமென்றால் போல் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அனைத்து விடயங்களையுமே நான் இப்போது மீளாய்வு செய்வேன். அதாவது எந்த திட்டம் வந்தது, எப்போது வந்தது, அது எந்த தூரம் நடைபெற்றிருக்கிறது, யாரின் ஊடாக வழங்கப்பட்டது, இவ்வாறு அனைத்து விடயங்களையுமே நான் மீளாய்வு செய்து அது தொடர்பாக சம்பந்தப்பட்ட திணைக்களங்களுக்கு அனுப்பி இவர்கள் மீது உரிய நடவடிக்கைகளை நான் எடுக்க வைப்பேன் என்று அவர் தெரிவித்திருந்தார். அதனை தாண்டி வவுனியாவில் சிவஞானம் சிறிதரன் அவர்கள் இந்த யாழ்ப்பாண ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக கேள்வி எழுப்பிய போது, அதாவது அர்ஜுனா பேசிய விடயங்கள் தொடர்பாக கேள்வி எழுப்பிய போது அரசு அதிகாரிகள் அனைவரும் படித்து தகுதியாகத்தான் அங்கு இருக்கின்றார்கள், அவர்கள் துறை சார்ந்து நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள், அதற்குள் நாங்கள் கூட தலையிட்டு எங்களால் கேள்வி கேட்க முடியாது, எங்களை விட படித்த நிறைய பேர் அங்கு இருக்கின்றார்கள் என்று அவர் கூறியிருந்தார். அதற்கு பதிலளிக்கின்ற போது அர்ஜுனா அவர்கள் கூறியிருந்தார், அவருக்கு அறிவில்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் கேட்கின்ற போது எனக்கு அந்த தெளிவு இருக்கு, நான் கேட்கின்ற போது அந்த பதில்களை அவர்கள் கூறத்தான் வேண்டும். நான் யாரையும் உங்களுடைய தகுதி என்ன, கல்வி அறிவு என்னன்னு சொல்லி எல்லாம் கேட்கவில்லை. ஒரு பிரச்சனையுடன் அவர்கள் வருகின்றார்கள், ஒரு திட்டத்துடன் வருகின்றார்கள், அந்த திட்டம் பிழையாக இருக்கின்றது, அப்போதான் கேட்கின்றேன் நீங்கள் என்ன படித்திருக்கின்றீர்கள், இதெல்லாம் எவ்வாறு செய்தனீர்கள், இதெல்லாம் பொருத்தமில்லாமல் இருக்கின்றது என்கின்ற கேள்வியை நான் எழுப்பினேன் என்று அவர் கூறுகின்றார். அதை தாண்டி கஜேந்திரகுமாரும் சம்பந்தம் இல்லாமல் கதைக்கின்றார் என்று அவர் கூறியிருந்தார். அதை தவிர இனிவரும் காலங்களிலாவது, அதாவது அடுத்த நாடாளுமன்ற தேர்தலிலாவது சரியான தலைவர்களை, தைரியமானவர்களை, அறிவு உள்ளவர்களை தெரிவு செய்யுங்கள் என்று அவர் கூறியிருந்தார். அதாவது தான் மற்றும் கௌசல்யா ஆகிய இருவரும் இந்த அரசியலுக்கு தொடர்ந்து இருப்போம் தெரியாது, ஆனால் தெரிவு செய்யும் போது சரியானவர்களை தெரிவு செய்யுங்கள் என்று அவர் கூறியிருந்தார். இதற்கு ஒரு முடிவு கட்டாமல் விடமாட்டேன் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்தன்.